தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்பி திரை. இந்த ஷோல சன் ஆஃப் காலிங் ராயன் அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை பாரதி மோகன் இயக்கி நடிச்சிருக்காரு. உதய் கிருஷ்ணா, தென்றல் மற்றும் பல நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. மேற்கு தொடர்ச்சி மலையில வாழக்கூடிய பழங்குடி சமூக பெண்கள் மர்மமான முறையில கற்பழிச்சு கொலை செய்யப்படுறாங்க. இதற்கு பின்னணியில யார் இருக்காங்க, யார் அந்த குற்றவாளி, அவங்களை கண்டுபிடிக்கிற முயற்சியில் இறங்குறாரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாரதி மோகன். இன்னொரு பக்கம் மர்ம கும்பலால சுடப்பட்டு வனப்பகுதியில உயிருக்கு போராட நிலையில இருக்கிறாரு நாயகன் உதய் கிருஷ்ணா. இவங்களை பழங்குடி பெண் தென்றல் காப்பாத்தினாலும் பழைய நினைவுகளை இழந்துறாரு நாயகன். கற்பழிப்பு கொலை கேஸை விசாரிச்சுட்டு இருக்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாரதி மோகன் இறந்து போன பெண்ணோட நாயகன் தொடர்பு இருக்கிறதா நினைச்சு நாயகனை விசாரிக்கும் போது அப்பதான் தெரிய வருது காளிங்கராயனுடைய மகன் தான் இந்த உதய் கிருஷ்ணா அப்படின்றது. நாயகன் தன்னை கொல்ல வந்தது யார், இதற்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படிங்கிற கண்டுபிடிக்கிற முயற்சியில இறங்குறாரு. அப்பதான் அவருக்கு தெரிய வருது பழங்குடி மக்களுக்கு தனது தந்தை கொடுத்த 500 ஏக்கர் நிலத்தை அரசியல் பலம் படைத்த ஒரு சில கும்பல் அடைய முயற்சி பண்றாங்க அப்படின்னு தெரிய வருது. தகுந்த ஆதாரங்களுடன் அந்த கும்பலை தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற முயற்சியில இறங்குறாரு நாயகன் உதய் கிருஷ்ணாவும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பாரதி மோகனும். சோ அவங்களுடைய முயற்சியில வெற்றி பெற்றாங்களா இல்லையா, அதே போல பழங்குடி மக்களுக்கும் இந்த பல விவசாயிகளுக்கும் பல நன்மைகளை செய்த இந்த காளிங்கராயன் யார் அப்படிங்கறத சஸ்பென்ஸ் நிறைந்த ஜானர்ல சொல்லக்கூடிய திரைப்படம் தான் இந்த சன் ஆஃப் காளிங்கராயன். இந்த படத்தை பத்தி அலசணும் அப்படின்னா, இந்த படத்தினுடைய நாயகன் உதய் கிருஷ்ணா ஆக்ஷன் ஹீரோவுக்கான அத்தனை அம்சங்களுமே இருக்கு. உயரம், வாட்டு சட்டமான உடம்பு, குறிப்பா இந்த படத்துல தனக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப கச்சிதமா நடிச்சிருக்காரு. தன்னுடைய கதாபாத்திரத்துக்கு நியாயம் சேர்க்கிற வகையில் நடிச்சிருக்காரு. அதே போல நாயகனுக்கு உறுதுணையா பயணிக்கிற கதாபாத்திரத்துல போலீஸ் இன்ஸ்பெக்டர் நடிச்சிருக்காரு பாரதி மோகன். இவருடைய விசாரணையாகட்டும், நரபலி, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறது ஒரு ஆக்ஷன் ஹீரோவா, ஒரு நடிகரா முத்திரை பதிச்சிருக்காரு பாரதி மோகன். அதே போல இந்த படத்தினுடைய நாயகி தென்றல் ரொம்ப யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க. குறிப்பா ஒரு பழங்குடி பெண்ணா ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க. தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. மற்ற நடிகர்கள் எல்லாமே அவங்களுடைய பங்களிப்பை ரொம்ப சிறப்பா கொடுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு, அதாவது மலைகள், வனப்பகுதிகளை ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. இந்த படத்தினுடைய பாடல்கள், பாரதி மோகனுடைய இசை பாடல்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கேட்கிற மாதிரி இருக்கு, புரியுற மாதிரி இருக்கு, ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கு. பூவாதோ பாடாதோ கொல்லிமலை கோயில் அப்படிங்கிற அந்த டூயட் பாடலுமே பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா அமைஞ்சிருக்கு. உழுபவர்களுக்கு நிலம் சொந்தம் அப்படிங்கிற விஷயத்த ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணியிருக்காரு இயக்குனர் பாரதி மோகன். இந்த படத்தை கிரைம் த்ரில்லர் ஜானர்ல ரொம்ப அழகா கொண்டு போயிருக்காரு. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த படத்தினுடைய வசனமாகட்டும், காட்சிகளாகட்டும் சமூக பொறுப்போட கொடுத்திருக்காரு. குறிப்பா ஆன்மீகம் அப்படிங்கிற பெயர்ல பழங்குடி மக்களுடைய வளங்களை அரசியல்வாதிகளும் தொழிலதிபர்களும் எப்படி சுரண்டாங்க அப்படிங்கிறத தோல் வச்சு காட்டியிருக்காரு. 700 வருடங்களுக்கு முன்பாக பவானி நதியையும் நொய்யல் நதியையும் கால்வாய் மூலமா இணைத்த காளிங்கராயனுடைய வரலாற்றை ரொம்ப அழகா இந்த படத்துல சொல்லியிருக்காரு. மிகப்பெரிய பட்ஜெட்ல மிக பிரம்மாண்டமா சொல்லக்கூடிய கதையை சிறிய பட்ஜெட்ல கமர்ஷியல் அம்சங்களுடன் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு இயக்குனர். மொத்தத்துல இந்த சன் ஆஃப் காளிங்கராயன் நல்ல முயற்சி. இந்த படத்தை ஒரு முறை தாராளமா பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5/3. அடுத்த விமர்சனத்தை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.